இதோ இவனுங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது தெரிஞ்சுமே என் பொண்டாட்டி கிராப் சாப்பிடலாமான்னு கேட்டா, நிலைமை தெரிஞ்சுதான் பேசுறான்னு கேட்டதுக்கு ஆமான்னு பிளாக்மெயில் பண்றான். என் நிலைமை என்ன, உன் நிலைமை என்ன, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாங்க. ஆமாங்க, செரமன்ல உள்ள கிராப்ஸி ஸ்பைசிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கும். உள்ள வந்தோடனே மேடம் ரெபினாங்கிற ஜூஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. டிஃபரெண்டா இருக்கேன்னு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, புளிப்பு. என்னதான் கடை பேர் கிராப்ஸி ஸ்பைசியா இருந்தாலும் நான் ஆர்டர் பண்ணது மட்டன் பிரியாணி. என் பொண்டாட்டிக்கு இப்படி சர்வ் பண்ணும்போது நான் அவளுக்கு ஹெல்ப் தாங்க பண்ணேன். எதை இவ்வளவு வாண்டடா வைக்க சொல்றேன்னா ரைத்தா தாங்க. அது இல்லாம பிரியாணியே சாப்பிட முடியாது. மட்டன் வெந்து இருந்தது, பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. என் பொண்டாட்டிக்கு இருந்து ஒரே ஒரு சிக்கன் பீஸ் தான் திருந்தேன். அவளும் ஒரு பீஸ் நம்மள்ட்ட இருந்து எடுத்தா வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறா? அப்படின்னா கேட்க போறீங்க. சரி, பிரியாணிக்கு வேற ஏதாவது சைட் டிஷ் இருந்தா நல்லா இருக்குமே தான் முட்டை பொடிமா சொல்லிருந்தோம். கூடவே அப்படியே என் பொண்டாட்டி கிரேவி கேட்டிருந்தா. நான் கிரேவியை ஊத்துனப்போ வேணாம்னு சொன்னா. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கெட்டு போச்சு. அப்புறம் என்ன பண்றது, இருந்த முட்டை பொடி மாசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டேன். வீட்ல இந்த ஊறுகாய் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்பதான் இந்த குட்டி தம்பி கோலி சோடால ஒரு கோலியை காட்டி விளையாடிட்டு இருந்தாரு. கொடுப்பா பாத்துட்டு தரேன்னு சொன்னா குடுக்குற மாதிரியே அப்படியே வந்து ஓடிட்டாருங்க.